ஹை டியர், டுடே நம்ம ஹோபி பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன், கண்ணு முடிக்கவங்க ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பைக்கில் வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னவா, நான் லாங் ட்ரைவ் போகலான் இருக்கிறேன், ஸோ அதனால தான் பேக் பண்ணிட்டு இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது அம்மா பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. லாங் ட்ரைவ் போகலான்னு இருக்கேன், அதனால தான் பேக் பண்ணிட்டு இருக்கிறேம்மா அப்படிங்கிறீங்க. யாரை கேட்டு இதெல்லாம் பண்ண, எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்களும் எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, என்னை ஏதாவது தோணுச்சுன்னா பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன பண்ணணுன்னு தோணுச்சுன்னா கோவில் குளத்துக்கு போ, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா, அழகாக பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு வா, சரி எவ்வளோ தூரம் போகிறது ஐடியா, திருமணம் வரைக்கும் போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா லடாக் போகிறேன் அப்படிங்கிறீங்க. எது அப்படின்னு கேட்குறாங்க. லடாக்மா அது தூரம், நார்த் இந்தியா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா இது நார்த் இந்தியாவா, என்னடி பேசிகிட்டு இருக்கிற, ஊரை விட்டு ஊர் போகிற அளவுக்கு ஆகிட்டியா நீ, ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போறியா, கை காலெலாம் உடச்சிடுவேன், மரியாதையாக உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காதை பிடிச்சி திரும்பி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளீஸ் என்னை விடுங்க, எனக்கு ஒன்றும் சின்ன வயசு கிடையாது, எனக்கும் 20 வயசுக்கு மேலே ஆகுதுல்ல, நான் வெளில போனால் எனக்கு பிடிச்சிருந்தா போவேன், என்னை தடுக்காதீங்க, நான் ஒன்றும் உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கிறீங்க. ஓ, என் பணத்தை எடுத்துகிட்டு போகலன்னா நீ எங்கே போனாலும் விட்டுருவோன்னு நினச்சிட்டு இருக்கிறியா, இங்கே இருக்க வரைக்கும் நாங்கள் சொல்கிறதா கேட்கணும், ஒழுங்காக வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போது உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா இதை பண்ணு, அவள் எங்கேயும் போக மாட்டான்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று கையில் கொடுக்க, அம்மாவை அதை கொண்டு வராங்க. பார்த்தா இந்த நிறைய கொல்லிக்கட்டைலாம் இருக்கும் இல்லையா, நெருப்பு எரிஞ்சிட்டு, அந்த கட்டை. நீங்கள் அதை பார்த்துட்டு அம்மா என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்க, எங்க வீட்டை விட்டு வெளில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் கொண்டு வந்து 2 கொல்லி வச்சிடுறாங்க. நீங்கள் ஒரே கத்திட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க. செஞ்சு பார்த்தா சுற்றி முற்றி யாருமே இல்லை. கனவு, அட கருமத்தை, என்ன கனவு இது, எனக்கே இப்படி ஒரு கனவு வந்துச்சு. ஒரு வேளை நிஜமாகவே நம்ம போகிறத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு மூச்சு வாங்குது உங்களுக்கு. ரியாலிஸ்டிக்காக இருந்திருக்கும் அந்த கனவு. ஸோ நீங்கள் அப்படியே எந்திரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறீங்க. ஸோ உங்கள் டோரெலாம் லாக் பண்ணி தான் இருக்குது. அப்போது அப்படியே பெட்டுக்கு அடியில் பார்க்குறீங்க, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கீங்க ஏற்கனவே. நீங்கள் என்ன அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதா உங்களோட பிளானு. ஏன்னா வீட்லேயே அடைச்சி வச்சுருக்காங்க, நீங்களும் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டாக இருப்பீங்க, எங்கேயும் போகவும் மாட்டீங்க. ஸோ இப்போது புதுசாக உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு மேலே என் வாழ்க்கை இந்த மாதிரி வீணடிக்க விரும்பலை, நானும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு நினைக்கிறேன், ஆனால் இவங்கக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த ஒர்க் பார்த்து நீங்கள் வந்துட்டு நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க. சொல்லப்போனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே சம்பாதிச்சிருப்பீங்க. என்ன பார்த்துக்கோங்களேன், உங்களுக்கு நிறையா இந்த கோடிங்கெல்லாம் தெரியும், ஆனால் இவ்வளோ டேலண்ட்டாக இருந்துமே வேலைக்கு போகலை, ஏன்னா வீட்டில் விடலை. காலேஜ் முடித்ததுமே உங்களை பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு கொஞ்ச நாள் போகட்டும், இவளுக்கு இப்போ டைம் சரியில்லாமல் இருக்குது, கொஞ்சம் நல்ல நேரம் வந்ததுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி துரத்திடலான்னு சொல்லிட்டு பேச்சு போயிட்டுருக்கு. அதுக்கு தான் நீங்கள் இந்த வேலையே ஆகாது, என்னோடய வாழ்க்கையை என்னை தவிர மற்ற எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி முடிவெடுத்திருப்பீங்க. யாருக்குமே தெரியாமல் வீட்டில் வந்துட்டு படம் பார்க்குறேங்கிற பேரில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அம்மா வந்து படத்தை ஆன் பண்ணுவீங்க, அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சும்மாவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்னால் லேப்டாப் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். ஏன்னா பிள்ளைங்க வெளியே வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு 4 காசு கையில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில், அதாவது இப்போ இருக்கிற இந்த சொசைட்டியில் கூட இன்னுமே இந்த மாதிரி கொஞ்சம் அடக்குமுறைகள் நிறையா வீட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க சொல்ல கிட்டத்தட்ட உங்களை வந்துட்டு படிக்க வச்சுருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு நிறைய புத்தி வந்துடும், அதுக்கும் இல்லாமல் நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்க மாட்டீங்க, இந்த மாதிரி ஒரு தாட்டில் படிக்க வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நல்லா படிச்சிங்க, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களை ஃப்ரீயாகவே படிக்க வச்சுருப்பாங்க. காலேஜ்லேயே ஆகட்டும், அது கவர்மெண்ட் மூலமாக நீங்கள் வந்துட்டு படிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அதனால தான் அவங்களும் சரி போயிட்டு போகுது, நம்மளா செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் வேலைக்கெல்லாம் அனுப்பவே மாட்டேன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால இந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி பணத்தையும் ஓரளவுக்கு சேர்த்திடுறீங்க. பணம்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா இப்போது பேக்கெல்லாம் அடியில் பேக் பண்ணி வச்சுருக்கீங்க. என்ன பண்ணுறது, ஒரு வேளை நம்ம போகிறத பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இது கனவு இல்லை, நிஜத்துலேயே நடக்கும்.
இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. பேசாமல் போய் கிளம்பிடலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஏன்னா நாளைக்கு நைட்டு தான் நீங்கள் இங்கேருந்து கிளம்புறதா பிளானு. ஆனால் இந்த கனவுனால இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா விடிஞ்சால் என்ன வேணால் நடக்கலான்னு சொல்லி நீங்கள் இப்போவே கிளம்புறீங்க. இப்போது அப்படியே மெதுவாக கதவை திறந்து பார்க்குறீங்க. அப்போ உங்களோட அம்மா என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னது 2 மணிக்கு கூட தூங்காமல் முடிச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அம்மா அப்படியே நான் பாத்ரூமும் போகிறேன், சத்தம் வருதுன்னு திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறீங்க. சரி சரின்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்கிடுவாங்களா. இப்போ நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டு பாத்ரூம் போய்ட்டு டேபெல்லாம் ஆன் பண்ணி விட்டுறீங்க. அதாவது பக்கெட் வந்து ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு தண்ணியை திருப்பி விட்டுறீங்க. ஸோ இப்போது அந்த தண்ணி சத்தத்துக்கு நீங்கள் வீட்டில் ஏதாவது உருட்டினா கூட அவங்களுக்கு கேட்காது. அப்படியே கேட்டாலும் தண்ணி தான் நினச்சிக்குவாங்கல்ல, பாத்ரூமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்கன்ட்டு நீங்கள் அதை ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ அப்படியே கட்டில் கொடி வந்து நீங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் அப்படியே இழுக்கிறீங்க. ஸோ இழுத்து இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்கணுமா இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ நாள் வந்துட்டு கஷ்டப்பட்டு பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி அதுவும் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து என்னென்னவோ பண்ணி ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எதுவும் தெரியாமல் ஒளிய வச்சுருப்பீங்க. எல்லாத்தையும் எடுத்து அந்த பேக்கில் போட்டுட்டு ஸோ ஃபைனலாக அந்த விண்டோவை திறக்கிறீங்க. விண்டோ திறந்து பார்க்கும்போது அந்த பக்கம் உங்களோட வண்டி ஒரு ஓரமாக நிறுத்தியிருப்பீங்க. ஸோ அது உங்களோட வண்டி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரா கிட்ட பணம் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி அங்கே நிறுத்துன்னு சொல்லியிருப்பீங்க. அவளும் நிறுத்தியிருப்பா. நல்ல வேலை இன்றைக்கே சொன்னோம், இல்லைனா இன்றைக்கி தப்பிச்சு போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பால்கனி வழியாக வீட்டிலேருந்து அப்படி தப்பிச்சு அந்த வண்டிக்கு போயிடுறீங்க. ஸோ வண்டியில் போயிட்டு ஏறி உட்காந்து வண்டியை எடுக்கலான்னு பார்த்தா வண்டி பேலன்ஸே பண்ண முடியல. என்னது இத்தனை வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல நான் ஓட்டி பழகியிருக்கேன், அண்ணன் சொல்லி கொடுத்துருக்கான், எனக்கு அரைகுறையாக ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நீங்களும் வந்துட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஆமாம் இந்த யூடியூப்பில் இதுதானே சொன்னாங்க, இது பிரேக்கா இது கிளச்சா என்னமோ சொன்னாங்களே, இந்த வண்டி கியர் வண்டியா, அப்போ இங்கேயும் இது எத்தனை தடவை அமுக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு கீழே கால் அமுக்குவாங்கள்ல அந்த கீர் போடுறதுக்கு, அதை ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்க அப்போது சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி முன்னாடி வந்திருக்கும். அந்த வண்டியில் போய் இடித்து விட்டுறீங்க. ஸோ அவ்வளோதான், 2 பேரும் பொத்துன்னு கீழே விழுந்துருவீங்க. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி செம கடுப்பாயிட்டீங்க. அறிவு கெட்டவனே, கண்ணு தெரியாதா அவனுக்கு, என் கண்ணை பின்னாடியே வச்சுட்டு வர, இப்படி தான் வருவியோ அப்படின்னு சொல்லிட்டு திட்ட. ஆக்சுவலாக அவங்க மேலே தப்பு இல்லை. அவரும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ராவலர் போல் தான் இருக்குது. ஸோ அப்படியே ஹெல்மெட்லாம் போட்டுட்டு இந்த ஹெல்மெட் இப்போ கலட்ட பார்த்தீங்கன்னா ஹோபி தான். அவர் அப்படியே உங்களை முறைக்கிறாரு. நீங்கள் என்னடா என்ன முறைக்கிற, கண்ணு மணி தெரியாதா, நீ எல்லாம் ஒரு ட்ராவலரா, அவனையும் அவன் ஆளையும் ட்ரெஸ்ஸையும் மண்டையும் பாரு, எருமை மாடு அப்படிங்கிறீங்க. அவர் கடுப்பாயிடுச்சு. ஆக்சுவலாக ஏஞ்சி வந்து கை கொடுக்கலான்னு வந்திருப்பாரு. பட் நீங்கள் இந்த மாதிரி பேசவும் சிப்ப அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு போயிடுறாரு. நீங்கள் இப்போ தான் எந்திரிக்க ட்ரை பண்ணுவீங்க, பட் எந்திரிக்க முடியல, பிடிச்சிக்குது இடுப்பு. ஐயோயோ பிடிச்சிக்கிச்சே, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எந்திரிக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஆனால் வண்டியை தூக்கணும்ல, என்னது வண்டி வேறு தூக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட வண்டியை தூக்கி நிறுத்திட்டு வண்டிக்கு எதனாவது ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சான்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. நல்ல வேலை வண்டிக்கு அந்தளவுக்கு பெருசாக எந்த அடியும் கிடையாது. அப்படியே வண்டியை பார்த்துட்டு, புது வண்டி எதனாவது சின்ன ஸ்க்ராட்ச் மட்டும் ஆயிடுச்சுன்னு வைய, உன்னை கொண்டு இருப்பேன் இன்னைக்கு, ஆனால் தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்ல, டேய் போடா என்னோட புது வண்டி தான், ஆனால் பாரு எப்படி ஆகி கிடக்குது, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறீங்க. அப்போது அவரும் வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்க, இப்படி தள்ளி விட்டு நீ பாட்டுக்கு போகிற, வந்து தூக்கி விடு அப்படிங்கிறீங்க. இவ்வளோ வாய் பேசுகிறல்ல, வேணா நீ தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன தைரியம் இவனுக்கு, இவனே வந்து இடிச்சிட்டு, இல்லை நான் தான் இடிச்சிட்டேன், ஆனாலும் அவன் பார்த்து வந்திருக்கலாம்ல, ரோட்டில் யார் வேணால் எப்படி வேணால் வருவாங்க, நம்ம தான் கரெக்டாக பார்த்து போய்க்கணும், அந்த பேசிக் கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதான் அவர் வந்து உங்களை இடித்த மாதிரி திட்டிட்டு கஷ்டப்பட்டு அந்த வண்டி ஒரு வழியாக தூக்கி நிறுத்திடுறீங்க. அப்படியே வண்டியை தூக்கி நிறுத்திட்டு இப்போது அப்படியே மறுபடியும் வண்டியில் ஏறி உட்காந்து, கடவுளே என்ன இது ஆரம்பமே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் பிள்ளையாரப்பா என்ன பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் வண்டி எடுக்கிறீங்க. இப்போ நீங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவீங்க. ஸோ இப்படியே தான் நீங்கள் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்குறீங்க. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா எஞ்சி அந்த என்ன இன்னுமே வந்துட்டு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. தண்ணியை ஆஃப் பண்ணாமல் இப்போ படுத்துட்டாளான்னு சொல்லிட்டு எஞ்சி உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் இல்லை. எங்கே போயிட்டாவான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. உங்களோட அப்பா அண்ணான்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடுறாங்க. வீட்டை சுற்றியும் தேடுறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா எந்த ஒரு பொருளும் காணாமல் போன மாதிரி இல்லை. என்னங்க வீட்டில் எல்லா பொருளும் அப்படியே இருக்குது, ஆனால் அவளை மட்டும் காணும் அப்படின்னு சொல்லி தேட இப்போ தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு.
என்னன்னா நீங்கள் இவங்களுக்கு தெரியாமல் இவங்க வெளில எங்காவது போகிற டைமில் எதனாவது பார்சல் எல்லாம் வந்துட்டு ஆர்டர் போட்டு சாரா வீட்டுக்கு அனுப்பியிருப்பீங்க. அவள் யாரும் இல்லாத டைமில் கொண்டு வந்து கொடுத்துருப்பா. அந்த மாதிரி வேறு பொருள் நீங்கள் சம்பாதிச்ச காசில் வாங்கினதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அப்படிதான் இவங்க வாங்கி கொடுத்து எதுவுமே எடுக்காமல் போயிருப்பீங்க. அவங்களுக்கு புரியல. இல்லை எங்காவது போயிருந்தா கூட ஏதாவது எடுத்துகிட்டு தானே போயிருக்கணும். எங்கே போனா ஒரு செருப்பு கூட அப்படியே கிடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பீத்து பிடிச்ச மாதிரி தேடிட்டு இருக்க. அப்போது உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா டேபிள் கிட்ட ஒரு லெட்டர் பார்க்குறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா நீங்கள் அதில் எழுதியிருக்கீங்க, இவ்வளோ நாள் நீங்கள் உங்களோட பாசங்கிற கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிங்க. ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட வாழ விருப்பமே இல்லை. உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுன்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, கண்டிப்பாக நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறது எனக்கு தெரியும். அதனால் என் வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். என்னை பற்றி கவலைப்படாதீங்க. நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன். அப்புறம் நான் கண்டிப்பாக எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கையை வாழ்வேனே தவிர தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன். இதுக்கு மேலே என்றைக்குமே உங்களை பார்க்க நான் வரவும் மாட்டேன். நீங்கள் எல்லாருமே என்னை மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், ஆனால் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கீங்க. உங்களோட அப்பா இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுறாரு. ஏன்னா அதில் எழுதி வச்சிருக்கிற வேர்டு அந்த மாதிரி இருக்குது. ஏதோ பாசங்கிற கூட்டுக்குள்ளேன்னு எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாச காட்டுன்னு கூட தப்பான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. உங்களோட அண்ணா தான் பார்த்தா, ஆமாம் எப்போயாவது அவளுக்கு பிடிச்சது பண்ண விட்டீங்களா? இல்லை இப்போ அதனால தான் மொத்தமாக போயிட்டா. எங்கேயாவது போய் நிம்மதியாக இருக்கட்டும், என்னால் தான் முடியல, அவளாவது நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ உங்கள் வீட்டில் இங்கே இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கா. அந்த பக்கம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அந்த இயற்கை காற்று அப்படியே சுவாசிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த பைக்கை அப்படியே போக போக தான் ஓட்ட கற்றுக்கணுங்கிற மாதிரி அப்படி கற்றுக்கிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் 2 days நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. மொபைலில் ட்ராக்கிங் இது பண்ணுவோம்ல, ஸோ அந்த மேப் போடுவோம்ல, அந்த மாதிரி மேப்பை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து லடாக் தான் போகணும். அதனால் அந்த மேப்பெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கும் அந்த மேப் காட்டுற ரூட்டில் போயிட்டுருக்கீங்க. இடையில வந்துட்டு எங்காவது உட்காந்து சாப்பிட்றது, ஸோ கடையில் ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே போகிற டைமுக்கு எந்த ஹோட்டல் வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு போகிறதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் இப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனாலும் உங்களுக்கு பயம் இருக்குது. நைட் டைமில் புதுசாக தனியாக ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கோம், எப்படி ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இல்லை வேறு மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப பயந்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் பயந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ 2 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக அந்த ஹோட்டல்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போது போயிட்டே இருப்பீங்களா, அப்படி போயிட்டு இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா சடனாக ஏதோ ஒரு வண்டி குறுக்க வர மாதிரி இருக்குது. நீங்கள் பயந்துடுறீங்க. பயந்து வண்டி அந்த பக்கம் திருப்பி விட்டுற, வண்டி திருப்பி விட்டாலுமே உங்களுக்கு தெரியும்ல, ஸோ விழுக போகிறோன்னு. ஸோ அப்படியே முடிஞ்ச அளவுக்கு வண்டியிலேருந்து ஜம்ப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணிடுறீங்க. இப்போது வண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பள்ளத்தில் போய் விழுந்துடுச்சு. அவ்வளோதான், வண்டி அவ்வளோதான், நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது நல்லா பள்ளத்தில் விழுந்து நொறுங்கிடுச்சு. இதுக்கு மேலே ஆள் பிடிச்சி அதை எடுத்து அது நியூஸில் வந்து திரும்ப உங்களோட அப்பா அம்மா வந்து உங்களை பிடிச்சிட்டு போயின்னு சொல்லிட்டு யோசிக்கவே பயமாக இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போயிருந்தோமா அவங்க கண்ணிலே பட்டிருக்க மாட்டோம், ஸ்டேட்டே தாண்டி போயிருக்கலாம். கண்டிப்பாக வேறு ஸ்டேட்டில் நடந்தால் அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஸ்டேட்டுக்கு நியூஸ் போகாததுக்கு வாய்ப்பு கம்மி. பட் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. லிட்ரலி ஒரு ஈவினிங் 4 மணிக்காட்டு இது நடந்திருக்கும். நீங்கள் ஒருத்தர் மேலே வண்டி இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இது பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவங்கள கண்டுக்காமே போயிட்டான். ஸோ இதுதான் இந்த உலகம் போல். ஒரு வேளை வெளி உலகம் இவ்வளோ மோசமாக இருக்கிறனால தான் அம்மா அப்பா நம்மளை வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாங்களா? எப்படி இப்படி ஹெல்ப் கூட பண்ணாமல் போகிறாங்க. தனியாக உட்காந்துருக்கேன், ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கூட யாரும் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்க. நைட்டே ஆகிடுது. அது பார்த்திங்கன்னா இந்த மவுண்டைன் போகும்ல, ஸோ அந்த மாதிரி ரோடு. டைம் ஆக ஆக பயமாக இருக்குது. அப்போது ஒரு வண்டி அந்த இடத்துல வந்து நிற்கிது. நீங்களும் பார்க்குறீங்க, இவனும் வருவான் போயிடுவான், நம்மளை யார் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிக்குவீங்க. ஆனால் அந்த வண்டியிலேருந்து மட்டும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். அப்போ நீங்கள் அப்படியே ஹெல்மெட் இவ்வளோ நேரம் போட்டுட்டு தான் உட்காந்துருப்பீங்க. நானாக பொண்ணானே தெரியக்கூடாதுடா, இல்லைன்னு எனக்கு எதாவது பிரச்சனை வந்துடும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சத்தம் கேட்டதுக்கப்புறமா ஹெல்மெட்டை கழட்டுறீங்க. ஹெல்மெட்டை கழட்டுவோம், அந்த பக்கம் இருக்கிறவங்க ஹெல்மெட்டை கழட்டுறாங்க. பார்த்தா ஹோபி நீயா அப்படிங்கிறாரு. நீங்களும் நீயா அப்படிங்கிறீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்கள் 2 பேத்துக்கு ஆகாதில்ல. ஃபஸ்ட்டு மீட்டே வந்துட்டு முட்டிக்கிச்சு. இப்போது வந்து மறுபடியும் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையில் நிற்கிறீங்க. ஆனால் அவர் வந்துட்டு நீயா அப்படின்னு கேட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்களும் இவனா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்க. அவர் பார்த்திங்கன்னா வண்டி ஓரமாக நிறுத்திட்டு வந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறாரு. நீங்களும் நம்மக்கிட்ட தான் கேட்க வரானா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க சைடில். ஆனால் அவர் உங்களை பார்க்கல. வேடிக்கை பார்த்துட்டு
வியூ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. யார்கிட்ட பேசுகிற, நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போது ஹோபியும், நீங்கள் இல்லைனாலும் நான் இதான் சொல்ல போகிறேன். ஏன் எனக்கு பேசக்கூட ரைட்ஸ் கிடையாதா? உங்ககிட்ட நான் ஒன்றும் பேசலை அப்படிங்கிறாரு. 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சண்டையே தான். அப்போது ஒரு கொஞ்ச நேரம் ஆகுது. அவரும் ஓகே, இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, கிளம்பலான்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்க்க, என்ன என்னாச்சு, வண்டி இல்லைல்ல, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. வண்டி அதெல்லாம் நான் உன்ட்டு சொல்லணும் அப்படிங்கிறீங்க? என்கிட்ட தான் சொல்லணும், நான் தானே கேட்குறேன். இத்தனை பேர் போனாங்க, யாராவது கேட்டாங்களா? இல்லை, என்ன பிரச்சனை, வண்டி எங்கே, ஏதாவது பெட்ரோல் இல்லையா, தரட்டா அப்படிங்கிறாரு. வண்டியே இல்லை அப்படிங்கிறீங்க அப்படிம்பாரு. வண்டியே இல்லை அப்படிங்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க கையை கீழே காட்டுறீங்க. அவரும் எட்டி பார்த்தா ஒன்றும் தெரியல, பெரிய பள்ளம், நாங்கள் ஒன்றும் இல்லையே அப்படிங்க. அதான் என் வண்டியும் அதுக்குள்ளே விழுந்துருச்சு, கண்ணுக்கு கூட தெரியாது, நீ எனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்க. போச்சா, இதுக்கு தான் என்னை மாதிரி நல்ல பசங்களை தேவையில்லாமல் திட்டக்கூடாதுங்கிறது. அன்றைக்கி காலங்காத்தால் என்னை திட்டினால, இன்றைக்கி பாரு அவன் வண்டியே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த வண்டி ஆரம்பத்துலேருந்தே எங்காவது போய் இடிச்சிட்டு தான் இருக்குது. நீ அதில் போயிருந்தீனாலும் மேபி நீயே அடிபட்டு சாக கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. உங்களால் நல்ல வார்த்தையே வராதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஹோபி பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தை நல்லவங்களுக்கு தான் வரும், மாதிரி ஆளுங்கெல்லாம் வராது அப்படிங்கிறாரு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீ இப்போ என்கிட்ட சண்டை போட்டுக்க, நீ முதல்ல யார் அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் நான் யாராக தான் உனக்கு என்ன, உனக்கு இப்போ ஹெல்ப் வேணா என் கூட வா, இதுக்கு மேலெல்லாம் அங்கே ரோட் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க, ஸோ எந்த வண்டியும் வரப்போகிறதில்ல அப்படிங்க. எதுவும் வராதா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு வண்டியும் வராது அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ ஓகே, நீ கிளம்பு, இங்கே நான் சேஃபாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல. யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிற, நீ எப்படி சேஃபாக இருப்ப அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், மனுஷங்கக்கிட்ட இருந்து தான் தைரியமாக தள்ளி இருக்கணும், அதாவது மனுஷங்களை பார்த்தா நான் பயப்படணும், மனுஷங்களே இங்கே வரலன்னா எனக்கு என்ன பிரச்சனை, நான் இங்கே பத்திரமா நல்லா தூங்கி எஞ்சி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் எப்படி நீங்கள் படுக்கிறீங்க. அப்போ ஹோபி பார்த்தீங்கன்னா ஏய், மனுஷங்கனால ஏதோ ஒரு இடத்துல தான் பிரச்சனை வரும், ஆனால் இந்த இடத்துல நிறையா விலங்குகள் வருமாமாவே, அதனால தான் நைட்டில் வண்டியை யாரும் விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் வண்டியில் ஏறிக்கா. என்ன சொன்ன அப்படிங்கிறீங்க. ஆமாம், இப்போ நான் வர வழியில் கூட யானை கத்துற சத்தம் கேட்டுச்சு, அநேகமாக அது இந்த வழியாக தான் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் தண்ணி பாரு, தண்ணி வேணா அங்கே இருக்குது பாரு, குடிச்சிக்கோ, ஏன்னா யானையும் தண்ணி குடிக்க அங்கே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண. ப்ளீஸ் நில்லு அப்படிங்கிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்பாரா. இல்லை, யானையும் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்க. இல்லை, யானை வரும், நீ யானை கூட டூயட் பாடு, நான் கிளம்புறேன், உனக்கு தான் மனுஷங்களை பார்த்தா பயம் ஆச்சு, நீ மிருகம் கூட சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு போக பார்க்க நீங்கள் அவர் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா வண்டி முறுக்கிறாரு. ஸோ வண்டி பின்னாடி ஒரு கம்பி மாதிரிக்குள்ள அந்த கம்பி இழுத்து பிடிச்சிட்டு போகாதன்னு சொல்லி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்க. அப்போது சடனாக அந்த பக்கம் இருந்து யானை கத்துற சத்தம் நல்லாவே கேட்குது. ஐயோ யானை அப்படின்னு சொல்ல, சீக்கிரம் ஏறி தோல அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவரோட வண்டியில் ஏறி உட்காந்துக்க. இப்போ அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வண்டி எடுத்துடுறாரு, ஏன்னா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இன்னொரு பார்டர் கடந்து போகணும். ஸோ அந்த பக்கம் லாக் பண்ணிடுவாங்க. அப்படி அந்த பக்கமும் லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நடுக்காட்டுக்குள்ளே மாட்டிக்குவீங்க. அதனால தான் சீக்கிரம் போங்கிறீங்க. உங்களுக்கு வேறு அந்த யானை கத்துறது இன்னும் இங்கே கத்துற மாதிரியே கேட்குது. ஸோ இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார்டரே கிராஸ் பண்ணியாச்சு. அவர் போயிட்டு நேராக ஒரு இடத்துக்கு போகிறாரு. நீங்களும் ஆமாம் எங்கே போகிற அப்படின்னு கேட்க, நான் லடாக் போகிறேன் அப்படிங்கிறாரு. நானும் அங்கே தான் போகணுமா இருந்துச்சு ஆனால் அப்படின்னு சொல்ல. ஏன் ஆனால் என்னாச்சு, போகணுன்னா போ அப்படிங்கிறாரு. எங்கேருந்து போகிறது, பைக்கில் ஒன்றும் இல்லை, எப்படி போகிறதா அப்படின்னு கேட்குறீங்க. பைக்கு தானே இல்லை, என்னோடய பைக்லேயே வா அப்படிங்கிறாரு. ஆனால் காசு வேணும்ல, ஸோ காசு இல்லாமல் நான் எப்படி உன் கூட வருது, நீ சாப்பிட்டா நான் வேடிக்கை தான் பார்க்கணும், எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறீங்க. மேபி அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல. என் ஃபோன்லேருந்து எல்லாமே வண்டியில் தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் என் ஏடிஎம் கார்டுன்னு எல்லாமே அதில் தான் இருக்குது, லேப்டாப் பேகு எல்லாமே அதில் தான் இருக்குது, எல்லாம் உடஞ்சிருக்குமோ என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு புலம்புறீங்க. ஸோ நீங்கள் இப்படி புலம்பிகிட்டே இருக்கவும் ஹோபி பார்த்தீங்கன்னா சரி புலம்பி தொலையாத, எந்த இடத்துல விழுந்துச்சுன்னு சொல்லு, கீழே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. நிஜமாவா அப்படிங்கிறீங்க. ஆமாம், ஏன்னா எதுவுமே இல்லாமல் ரொம்ப தூரம் போக முடியாது, என்னாலே உனக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது, ஸோ எந்த இடம்னு சொல்லு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. நீங்களும் நான் உட்காந்துருந்தேன்ல அதே இடத்துக்கிட்ட தான் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்ல. இவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது வந்துட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு வண்டி அப்படி கீழே விடுறாரு. அவன் எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு கேட்க. ஆமாம்,
பின்ன என்ன அதே இடத்துல இருந்து குதிக்கவா முடியும்? கீழே அடிவாரம் தான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மலை அடிவாரக்குள்ள அந்த இடத்துக்கு அப்படியே வண்டியை கொண்டு போக ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மண் ரோடு மாதிரி வந்துடுது. என்னது இப்படி போயிட்டுருக்கு, எனக்கு பயமாக்குது, நடந்து போகலாமா அப்படின்னு கேட்க, நடந்தாலும் போக முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வண்டி கீழே கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்து பார்த்தா கீழே பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு ரோட்டு மேலேயே தான் விழுந்து கிடக்குது. ஸோ மேலே 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 மலை மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து கீழே விழுந்திருக்கும். ஸோ நீங்கள் பள்ளம்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் இது வந்துட்டு பள்ளம் கிடையாது. மேலேருந்து விழுகும்போது கீழே தான் விழுகும். உங்களுக்கு தான் வெளியே அதிகமாக வந்தது இல்லைல்ல, ஸோ கரெக்டாக தெரியலை. இப்போ பார்த்தா ரோட்டு மேலே தான் விழுந்திருக்குது. ரோட்டு மேலேயே என் வண்டி விழுந்து கிடக்குது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க என்னமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிட்டு இறங்கி ஓடுறீங்க. அப்போ ஓடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பேகு எல்லாமே இருக்குது. என் ஃபோனு உடஞ்சி நொறுங்கிடுச்சு, ஐயோ என் லேப்டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா லேப்டாப்புக்கு கொஞ்சம் அடி தான், இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. ஆனால் ஃபோன்லாம் நொறுங்கி போச்சு. அதுவும் இல்லாமல் லேப்டாப்பு கொஞ்சம் தான் அடின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணால் அது அப்படியே ஓப்பன் பண்ணும்போது டப்பு டப்பு டப்புன்னு நல்லா கலண்டு விழுகுது. போச்சா, இதுவும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பர்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க. அதெல்லாமே எடுக்கும்போது ஹோபி பார்த்தீங்கன்னா, ஏய் பேக்கே எடு அப்படிங்கிறாரு. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக்கே எடுத்துக்க அவரோட வண்டியை வச்சு கட்ட சொல்கிறாரு. நீ தான் என்னை கூப்பிட்டு போறியா நிஜமா அப்படின்னு கேட்க, பின்ன இந்த வண்டியிலே போகிற, இந்த வண்டி என்னத்துக்கும் ஆகாது, நான் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணுறேன், அவங்க வந்து வண்டியை எடுத்துகிட்டு போய் சரி பண்ணுவாங்க, நீ ரிட்டன் வரும்போது வண்டி வாங்கிக்கோ, இப்போதைக்கு நானும் தனியாக தான் போகிறேன், வரையா என் கூட அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, சரி இப்போதைக்கு வேறு வழி இல்லை, இவனும் அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்குற ஆள் மாதிரியும் தெரியல, இவெல்லாம் அது சரிப்பட்டு வரமாட்டான், ஸோ தைரியமாக போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் சரி ஓகே போகலாம் அப்படிங்கிறீங்க. ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி இந்த மாதிரி வண்டி இந்த இடத்துல இருக்க கொண்டு போய் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ 2 பேரும் அப்படியே பைக்கில் போகிறீங்க. ஸோ ஒரு ரொம்ப தூரம் போயிருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிடுறீங்க. அவரும் என்னது ரொம்ப வெயிட்டாக இருக்குது முதுகில் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் ஏய் அப்படிங்கிறாரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. அவர் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக திரும்பி பார்த்தா நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்க. அடியே நானும் உனக்கு பெட்டா இப்படி தூங்கிட்டு இருக்கிற, ஏய் எந்திரி அப்படிங்கிறாரு. நீங்கள் சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்க, என்னவா கட்டையெல்லாம் பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவங்க கையை மெதுவாக எடுத்து விடுவார். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டே போக அவரும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிடுறாரு. ஸோ பிடிச்சிட்டு ஏய் ஏந்திரின்னு சொல்லிட்டு உலுக்கி விட விடிஞ்சிருக்கும். நீங்களும் இப்படி மெதுவாக கண்ணை திறந்து என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இப்படி யார் என்னன்னே தெரியாத ஒருத்தன் வான்னு கூப்பிட்டா பின்னாடியே வந்துடுவியா? என்ன நம்பிக்கையில் என் கூட வந்த அப்படின்னு கேட்குறாரு. என்ன நம்பிக்கையிலையா? இதோ இப்போ உட்காந்து கேட்குறல்ல என்ன நம்பிக்கையில் வந்தேன்னு, அந்த நம்பிக்கையில் தான் அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொல்ல ஹோபி பார்த்தீங்கன்னா அப்படியா சரி ஓகே எந்திரி இறங்கு அப்படிங்கிறாரு. ஏன் அதுக்குள்ளே லடாக் வந்துட்டோமா அப்படிங்க கொமெண்ட்லேயே கொடுத்துனா பாரு. அதுக்குள்ளே உங்கள் தாத்தா என்னை ஃப்ளைட்டாக ஓட்டிகிட்டு இருக்கிறாரு லடாக் வரத்துக்கு, வண்டியில் வந்துட்டுருக்கோம், இன்னும் நம்ம ஸ்டேட்டை கூட தாண்டலை அப்படிங்க. இன்னும் நம்ம ஸ்டேட்டை தாண்டலையா அப்படிங்கிறீங்க. ஆமாம் டோல்கேட் வருது, இப்படி கட்டி பிடிச்சி தூங்கிட்டு வந்துட்டுருக்க, யாராவது நான் உன்னை கட்டிட்டு போகிறேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் யாராவது கேட்டாங்கன்னா ஒழுங்காக பதில் சொல்லு, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லு அப்படிங்க. ஃப்ரெண்டா? நீ என்ன எனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லையா பின்ன உன்னை காப்பாற்றி ராத்திரியில் தனியாக அந்த காட்டுக்குள்ளே விடாமல் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்க, அப்போது ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறாரு. சரி ஓகே இப்போ அவங்க கேட்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மாட்டாங்க, கேட்டால் சொல்லு, அதான் முன்னாடியே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் முன்னாடி போகிறாரு. ஸோ டோல்கேட்டில் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பார்டர் அந்த இடத்துல போலீஸ்லாம் நிறையா இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கா. நீங்களும் வந்துட்டு ஐடியாலாம் கொடுக்குறீங்க. ஓகே ஓகே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட. என்னது போலீஸே எதுவும் கேட்கல அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஹோபி பார்த்தீங்கன்னா கேட்பாங்கன்னு நான் சொல்லலை, ஒரு வேளை கேட்டால் வளராத தெளிவாக சொல்லுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி போயிட்டே இருக்கிறீங்க. ஒரு இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பாட்டு கடை இருக்குது. நீங்களும் அங்கே வண்டியை நிறுத்தி சாப்பிட்லாம் அப்படிங்க. இது அவ்வளோ பெரிய கடையிலையா அப்படிங்கிறாரு. ஏன் வேற எங்கே சாப்பிட்றது, வெயில் அடிக்குது, உள்ளே போனால் ஏசி போட்டிருப்பாங்கல்ல அப்படிங்க. இங்கே பாரு இயற்கை ஏசி அப்படிங்கிறாரு. பார்த்தா ரோட்டு கடை, தள்ளு வண்டி கடை. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, இங்கே தான் நம்ம பட்ஜெட்டுக்கெல்லாம் சரியாகும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக, என்னாலலாம் இங்கே வர முடியாது, நீ வேணா இப்படி சாப்பிடு, எனக்கெல்லாம் இப்படி லோக்கலாக சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படிங்கிறீங்க. சரி இது லோக்கலா,
ஹலோ மேடம், போகிற வழியிலலாம் இது கூட கிடைக்காது, கிடைக்கிறத சாப்பிட்டாகணும் அப்படிங்கிறாரு. என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, ஸோ நான் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கி சாப்பிட்டுப்பேன். நீ வேணா லோக்கலாக அங்கே சாப்பிடு, ஆனால் இங்கே சாப்பிட மாட்டேன், அந்த கடையில் போய் சாப்பிட்றேன் அப்படிங்க. விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவ அப்படிங்கிறாரு. நீ போ மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கீயை எடுத்து கையில் வச்சுருக்கீங்க. ஸோ கையில் கீயை வச்சு சுற்றி காட்ட திமிர் பிடிச்சவளே அப்படிங்கிறாரு. நீங்களும் வண்டி விட்டு இறங்கி, ஓகே நீ சாப்பிட்டு வெயிட் பண்ண, நானும் சாப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் கோபி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிளேட்டு இட்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்குறாரு. ஸோ இந்த பக்கம் நீங்கள் அந்த கடைக்கு போகிறீங்க. அங்கே போனதுக்கப்புறமா நல்லா சாப்பிட்றீங்க. ஸோ பில்லு கொஞ்சம் எகிருது தான், பட் இருந்தாலும் நீங்கள் தான் ஐடி எம்ப்ளாயி ஆச்சே. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு பே பண்ணிவிட்டு, இதெல்லாம் நமக்கு ஒரு காசா, அவன் எப்படி இப்படி ரோட்டு கடையில் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்து பார்க்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக சாப்பிட்டுருக்காரு, அங்கே இருக்கிறவங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் என்னது ஒரு வேலை தெரிஞ்சவங்களா இருக்குமோ, கூட்டமாக வந்தானுங்களா, இல்லையே இவனுங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டிக்கிட்ட வந்து நிற்க, ஹோபியும் சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சுட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. எல்லோரும் டாட்டா காட்டுறாங்க. அவரும் சிரிச்சுட்டே வர, நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் அவங்க அப்படின்னு கேட்குறீங்க. யாருன்னா யாருக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. நல்லா பேசிகிட்டே இருந்தா அப்புறம் சிரிச்சு பேசினேன், அப்புறம் டாட்டாலாம் காட்டினேன் அப்படிங்க. அது வந்து என் கூட சாப்பிட வந்தாங்க, சும்மா பேச்சு கொடுத்தேன் அவ்வளோதான் அப்படிங்க. ஸோ நீங்களும் சரி சீக்கிரம் வண்டி எடு அப்படிம்பீங்களா. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ஹீட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப வெயில் அதிகமாக ஆகாது, நான் ஏசிக்குள்ளே வாழ்ந்த பொண்ணு அப்படிம்பீங்க. ஏசிக்குள்ளே வாழ்ந்த பொண்ணுக்கு லடாக் வரைக்கும், அது வண்டியில் என்ன வேலை, காரில் போவே நீ தானே, நீ தான் பெரிய பணக்காரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்க, அதுவும் வண்டி ஓட்டிகிட்டே தான் கேட்குறாரு. 2 பேரும் ட்ராவல் பண்ணிகிட்டே பேசிட்டு போகிறீங்க. அப்போ நீங்களும் பெரிய பணக்காரி தான், ஆனால் இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியணும்ல. ஸோ இது அட்வென்ச்சராக இருக்குமா, இல்லை இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்க்கணுன்னு ஆசை, நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன், அதான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறீங்க. இப்போது நீங்கள் நம்ம ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு என்டர் ஆகிட்டீங்க. அப்போது அம்மாடி இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஏன் இது வரைக்கும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா. சரி ஆமாம், நீ ஏன் ராத்திரியில் அப்படி அறக்க பறக்க ஓடி வந்த, என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் ஆகலையே, நானும் அறக்க பறக்க ஓடி வரல, நான் பொறுமையாக தான் வந்தேன், நீ தான் வந்து இடிச்சிட்ட அப்படிங்கிறீங்க. உண்மை சொல்லு, நீ பதட்டமாக வந்த, கை காலாக வேறு நடுங்குச்சு, நீ கீழே விழுந்து உனக்கு பதட்டம் ஆன மாதிரி தெரியல, என்ன அப்படின்னு கேட்குறாரு. உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, வேலைப்பட்டு வண்டியை மட்டும் ஓட்டு அப்படிங்கிறீங்க. அவருக்கு கடுப்பாகுது, என் வண்டியிலே உட்காந்துட்டு என்னையே ஓவராக பேசுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு வண்டி நிறுத்துவார். நீங்களும் அமைதியாக அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ண சொல்கிறாரு. நல்லா காசு வச்சுருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, அவர் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாரு. நீ நான் ஏன் கொடுக்கணும் உன்னோட பைக்குக்கு அப்படிங்க, ஏன்னா நீயும் தானே வர, ஸோ பணம் கொடு அப்படின்னு சொல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா பணமா, நான் ஏன்டா கொடுக்கணும் அப்படிம்பீங்களா. பின்ன எத்தனை தடவை சொல்கிறது, நீ என் வண்டியில் தானே வர, என்னால் செலவு பண்ண முடியாது, ஆளுக்கு பாதி கொடுத்துட்டு வா, பணம் கொடுக்குறியா இல்லை இறக்கி விட்டு போட்டா அப்படிங்கிறாரு. கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க 2-3 ஆயிரரூவா. இந்த வண்டியை அவ்வளோ பெட்ரோல் குடிக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே காசு கொடுக்குறீங்க. அப்போ அந்த கடைக்காரன் பணம் கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுங்க, இல்லைனா அது எங்களுக்கு நிலைக்காது அப்படின்னு சொல்ல, நிலைக்கலன்னா பரவாயில்ல போங்கடா, எனக்கே நிலைக்கலையா, இவங்களுக்கு நிலைக்கணுமா, அதான் இவ்வளோ பெரிய பெட்ரோல் பங்க் வச்சுருக்கீங்கள, உங்களுக்கு நிஜமாக நிலைக்காதா என்ன அப்படின்னு சொல்லி சண்டை போட, அப்போது ஹோபி பார்த்தீங்கன்னா எதுக்கு எல்லாத்துக்கூட சண்டை போடுற அப்படிங்கிறாரு. எனக்கு அப்படி தான் பிடிக்கலண்ணா, நான் வெடுக்குன்னு பேசிடுவேன், மனசெல்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு நீ அதை பிடிக்கலன்னு நினைக்கிற, அவங்க என்ன கேட்டாங்க, அவங்க பேசுனது உங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி கூட இல்லைல்ல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க, நீயும் விளையாட்டுக்கு ஏதாவது சிரிச்சு சொல்லிட்டு வர வேண்டியதான், ஏன் சண்டை போடுற அப்படிங்கிறாரு. இங்கே பாரு, முன்ன மாதிரியெல்லாம் என்னால் நடு ரோட்டில் லோக்கலாக போயிட்டு சாப்பிட்ற இடத்துல வர போகிற எல்லாத்துக்கிட்டையும் பேசி சிரிச்சிட்டு டாட்டா காட்டிட்டெல்லாம் வர முடியாது, நான் அந்த கேரக்டரே கிடையாது, நான் ரைட் ராயலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அவருக்கு நீங்கள் பேசுகிறதே இரிட்டேட் ஆகுது, வாயை மூடிட்டு வா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காரு. இப்படியே தான் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் டேஸ் ஆகுது. நீங்கள் 2 பேரும் நிறையா சண்டை, குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறமா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே தான் ஒரு வழியாக லடாக் போயிட்டீங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா நல்லா, அதாவது என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா தூங்கியிருப்பீங்கள்ல, ஸோ அது போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு மாதிரி கரடு முரடாக ஸ்டார்ட் ஆகுது.
என்னாச்சு, வண்டி குலுங்குது அப்படின்னு சொல்லிட்டு குலுங்காமல் ஓட்டுங்கிறீங்க. ஹலோ, நான் ஒன்றும் குலுங்காமலாம் ஓட்ட முடியாது, ரோடு பாரு அப்படிங்கிறாரா. என்னன்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை முழிச்சு பார்த்தா 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சின்ன தடம் தான். அந்த இடத்துல ஒட்டிட்டு நிற்குது வண்டி. அப்படியே உங்களுக்கு கை காலாம் நடுங்குது. என்னது அப்படிங்கிறீங்க. ஸோ ஒரு வேளை வண்டி விட்டு இறங்கணுன்னா கூட இறங்க முடியாது. ஏன்னா வண்டி டயர் போகிற அளவுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. என்ன என்ன இது அப்படின்னு கேட்குறீங்க. இதுதான் லடாக் பொறுத்த இடம், இப்படி தான் இருக்கும், இதுக்கு மேலே இப்படி தான் இருக்கும், வெல்கம் டு லடாக் அப்படிங்கிறாரு. டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, என்ன சொல்கிறேண்ணா, அதான் சொல்கிறேன் பாரு, இந்த மாதிரி தான் இருக்கும், இங்கேருந்து எவ்வளோ தூரம் அந்த மலையெல்லாம் தாண்டி போகணும், அங்கே பாரு மலை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறாரு. இது அழகாக இருக்கா, அழகாக ரசிக்கிற அளவுக்கெல்லாம் இப்போ என் நிலமை இல்லை, இங்கேருந்து விழுந்தால் என்ன ஆகும்னு கேட்குறீங்க. ஒன்றும் ஆகாது, செத்து போயிடுவேன், கை கால் எலும்பெல்லாம் முடிஞ்சு செத்து போயிடுவேன் அப்படிங்கிறாரு. ஏதோ செத்து போயிடுவேண்ணா, ஐயோயோ நான் இறங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக இறங்க ட்ரை பண்ணேன். அவர் டக்குன்னு உங்கள் ஹிப்பை அப்படி டக்குன்னு இப்படி தள்ளி விட்டு பிடிச்சிருவாரு. ஏன்னா இறங்கும்போது கையை பின்னாடி கொண்டு வந்தால் அப்படி தானே இது பண்ணும். நீங்கள் என்ன தைரியம் உனக்கு இப்படி தொடுற அப்படின்னு சொல்ல, ஏய் இல்லை விட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் விழுந்து செத்துருப்பேன், அங்கே இறங்குறதுக்கு எங்காவது இடம் இருக்கா, வாய் முட்டு உட்காரு அப்படிங்கிறாரு. அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, அந்த டிராஃபிக்கெல்லாம் தீரட்டும், அதுக்கப்புறம் தான் போக முடியும்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க. உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் அப்படியே பக்கு 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 பக்குன்னு அடிக்குது. ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக் போனதுக்கப்புறமா அவர் அப்படியே நேக்காக வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இப்போது அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரோடெல்லாம் அந்த மாதிரி தான் வருது. இங்கே பாரு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்படி நீங்கள் 2 பேர் சண்டை போட்டு கத்திகிட்டே போகும்போது போலீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு, யார் என்ன இந்த பொண்ணு இப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிற, எதுக்காக அந்த பொண்ணு கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் கேள்வி கேட்க, அவர் வந்துட்டு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாரு. உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான் மேடம் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி ஓகே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நீங்களும் வண்டியில் ஏறி உட்காந்துக்க. அப்போ அவர், அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, ஆ யார் பேர் அப்படிங்கிறீங்க, உன் ஃப்ரெண்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அப்போ ஹோபி கேட்டால் அவருக்கு உங்கள் பேர் தெரியல. 2 பேரும் முழிச்சிட்டே இருக்க. அவ்வளோதான், அந்த அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் அங்கேயே பிடிச்சி நிற்க வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் நீ பாருங்கள் ப்ளீஸ், நிஜமாகவே நாங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல, அதேபடி பேர் கூட தெரியாமல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு திரிவீங்களா, எனக்கு நம்பிக்கையே இல்லை, இந்த பையன் உன்னை மிரட்டுறானா, உன்னை கடத்திட்டு வந்திருக்கானா அப்படின்னு கேட்க, ஹோபினா மேடம் என் மூஞ்சை பார்த்தா அப்படியா இருக்குது, என் மூஞ்சி பார்த்தா பால் வெடிகிற மூஞ்சி மாதிரி இல்லை, என்னை பார்த்து கடத்திட்டு வந்தியாங்கிறீங்க, இந்த பொண்ணுக்கு நான் உதவி தான் பண்ணேங்க, உதவி பண்ணால் எத்தனை நாளாக வந்துட்டு இருக்கிறீங்க, கிட்டத்தட்ட 1 வாரம் இருக்குமா அப்படின்னு கேட்க, இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் 1 வாரமாக ஒன்றா வரீங்க, பேர் கூட தெரியாமல் வருவீங்களா, ஏய் உண்மை சொல்ல, அந்த பொண்ணை நீ மிரட்டி வச்சுருக்க தானே, என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஹோபி பார்த்தீங்கன்னா அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் ஓனு கத்தி அழுதுட்டு நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்க, ஹோபிக்கு பக்குனுக்குது. இவன் என்னடா புதுசாக உண்மையை சொல்கிறேங்கிறா, என்ன பண்ண போகிறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பக்கம் முழிச்சிட்ருக்க. இப்போ எல்லா போலீஸும் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் என் வீட்டுக்கு தெரியாமல் தான் ஓடி வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் இவர் எனக்கு பாதியில் தான் தெரியும். என்னோடய வண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே சொல்கிறீங்க. ஹோபி அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு, ஓடியா வந்தா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் எல்லா உண்மையும் சொல்லிட, எனக்கு அவனோட பேர் தெரியல, ஏன்னா எங்கள் 2 பேர்த்துக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே ஆகலை. இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே வரதில்ல, நாங்கள் பேரை கேட்க கூட மறந்துட்டோம். இதான் நிஜமாகவே நடந்துச்சு. அவர் எனக்கு நிஜமாக ஹெல்ப் தான் பண்ணார். வேணா அவரோட ஃபோனை வாங்கி பாருங்கள், என் வண்டியை வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் சொல்ல, அவருக்கே இப்போ தான் அதெல்லாம் ஞாபகம் வருது. ஓகே கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தரவை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு தான் அவங்க 2 பேர்த்தையும் விடுறாங்க. அப்போது ஹோபியும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வர வழியில், வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்ன நான் பயந்து போயிட்டேன், எதுக்கு இப்போ கூப்பிட்ற அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு, ஆமாம் என்ன எதுக்காக ஓடி வந்த அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படிம்பீங்களா. ஏய் சொல்லு, உன் பேரே இப்போ தான் எனக்கு தெரியுது, சொல்லு எதுக்கு ஓடி வந்த. இதுவும் தெரியாமல் என்னால் முட்டாள் மாதிரி உன்னை கூட்டிகிட்டு சுற்ற முடியாது. என்ன காரணம், என்ன பிரச்சனை, ஏதாவது கொலகுது பண்ணிட்டு வந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, ஆக்சுவலாக என் வீட்டில் என்ன எங்கேயுமே விட்டதில்லை, எல்லாமே அவங்க விருப்பத்தை தான் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கொஞ்ச நாள் போச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை பார்த்து கட்டி வைக்கிறேன். எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, ஏன்னா
காலையில் ஸ்கூல் போகும்போது ஈவினிங் வரும்போது அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் நான் ஸ்கூலில் இருப்பேன். காலேஜ் போகும்போது அப்படி தான் காலேஜில் இருப்பேன். ஆனால் ஒரு அரை மணி நேரத்தில் திரும்பி எங்கள் வீட்டுக்கே போயிடணும். வெளியே நான் எங்கேயும் போனதில்லை, எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ஃப்ரெண்டு சாரா இருப்பா, அவளையும் வீட்டுக்கு கூட விட மாட்டாங்க, என்னையும் அவங்க வீட்டுக்கு போக விட மாட்டாங்க. நாங்களே தெரியாமல் ஏதோ கள்ளக்காதல் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டா தான் உண்டு. ஸோ ஒரு மாதிரி வெறுத்து போச்சு வாழ்க்கை. எனக்கு தனிமையாக வாழணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா என் குடும்பத்தில் இருக்கும்போது கூட நான் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ இப்படி இங்கே தனியாக ஃபீல் பண்ணுறதுக்கு தனியாகவே போயிடலான்னு சொல்லி தோணுச்சு. அதான் வந்தேன் அப்படிங்கிறீங்க. ஹோபி பார்த்தா பெரிய கதை தான், ஆனால் லாஜிக்கே இல்லை, இதுக்கெல்லாமா வருவாங்க அப்படிங்கிறாரு. நீ இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என் இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் முறைக்கா, சரி சரி வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போக வேண்டிய பிளேஸ் வந்தாச்சு. உங்கள் திங்ஸ் எல்லாம் கொண்டு போய்ட்டு ஒரு ரூமில் வச்சுட்டு நீங்கள் ஆளுக்கு ஒரு ரூமில் வந்துட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நிறைய இடம் சுற்றி பார்க்கணும். போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஆமாம், இது நம்ம பிளான்லேயே இல்லையே, என்னது எங்கே போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்க, அதுவா நீ தானே சொன்ன வீட்டை விட்டு எங்கேயாவது பறந்து போயிடணுன்னு, அதாவா அப்படிங்க. ஃப்ளைட்டில் போகிறோமா அப்படின்னு கேட்குறீங்க. ஃப்ளைட்லையா, அதை விட மேலே அப்படிங்கிறாரு. ஃப்ளைட்டுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னா, இந்த பேராகிளைடிங் பண்ணுவாங்கள்ல, அந்த பேராசூட் எதையும் மாட்டிக்கிட்டு அப்படியே அந்த இதுக்குள்ளெல்லாம் சுற்றுவாங்கள்ல ஒரு மலைக்கு இல்லை, ஸோ அந்த மாதிரி ஹைட்டில் உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதை பார்த்துட்டு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன இது அந்த இடத்துல தொங்குறதா, இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல அப்படிங்கிறீங்க. அவர் பார்த்தா ஜாலியாக இருக்குவா அப்படிங்கிறாரு. நான் வரமாட்டேன், இங்கே பாரு என்னாலலாம் ஒன்றும் வர முடியாது. என்னது, ஐயோ பாதியில் ஏதாவது பிடுங்கி கீழே அந்த விழுந்தால் செத்து போயிடுவேன். எனக்கு இப்போ தான் வாழணும்னு ஆசைப்பட்டு வெளியே வந்திருக்கேன், அதுக்குள்ளே எனக்கு கொல்லன்னு முடிவு பண்ணிட்டியா? இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வரவே மாட்டேன்னு சொல்ல, ஹோபி பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயம் அவங்கள கூப்பிட்டு போயிடுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனால் பேப்பரில் சைன் கேட்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்க, ஒரு வேலைக்கு தப்பதான் ஆயிடுச்சுன்னா அவங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு என்னால் இதுக்குள்ளே வர முடியாதுன்னு நீங்கள் சொல்லும்போது அவர் பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி சைன் பண்ணி வச்சுருவார். நீங்களும் இங்கே பாரு இதெல்லாம் தப்பு, நான்லாம் வரமாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் வேணால் பணம் கொடுக்குறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல உங்களை அந்த இதில் ஏற்றி விட்டுருவார். அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த கைடு இருப்பாங்கள்ல, அவங்க தானே உங்களை கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படியே உங்களை அந்த பெல்ட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க, நீங்கள் நான் கதறிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஹோபி பார்த்திங்கன்னா நீங்கள் கத்துறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஓடிவான்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு ஜம்ப் பண்ண, நீங்கள் ஐயோ அம்மா என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கத்துன்னு கத்தி அங்கே எல்லாரும் உங்களை தான் வேடிக்கை பார்க்குறாங்க. ஹோபி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு செம்மையாக சிரிச்சிட்ருப்பாரு. இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது, உங்களுக்கு அந்த பயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அந்த கைட் பார்த்திங்கன்னா எப்படி இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா பயம் அப்படின்னு கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. கீழே மட்டும் பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா செம்ம ஹைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா இன்னும் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படி கத்திட்டு இருக்கும்போது சடனாக உங்கள் பக்கத்தில் இன்னொரு வந்துட்டு அதை அந்த பேராகிளைட் பண்ணுவாங்களோ, ஸோ அது வருது. ஐயோ முட்டை வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அங்கே வந்து பார்த்தா ஹோபி தான் அதில் வந்துட்டு ஹாய் அப்படிங்கிறாரு. இவனா ஐயோ இவன் நம்மளை கொண்டுருவான், இந்த பக்கம் திருப்புங்கிறீங்க. இது என்ன வண்டியாக திருப்பத்துக்கு, அது போகிற ஃப்ளோரில் தான் போகணும் அப்படின்னு இவங்க சொல்ல, இது திரும்ப கூட முடியாதான், இப்போ எப்படி லேண்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்க, யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சும்மா உங்களை பயமுற்றுக்காக சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப பயந்து போயிடுவீங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது, ஆனால் இவ்வளோ நேரம் பயந்து கத்திட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி மொத்த பயமும் போயிருக்கும். அவ்வளோதான், இவ்வளோதானா பயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அவ்வளோ பெரிய மலைகள் அப்படி நீங்கள் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் ஹோபி ஒரு பக்கம் அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் அங்கே அது மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக அவங்க ஃபேஸில் சிரிப்பு வருது. ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு ரவுண்டு போகலாமான்னு கேட்குறீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நிஜமாவா அப்படின்னு கேட்க, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், எனக்கு பயம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு ரவுண்ட் கேட்க, இப்போ நீங்களும் ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ இதே மாதிரி தான் அங்கே நிறையா விஷயங்கள் இருக்குது, புதுசாக நிறையா அட்வென்ச்சர் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆகிருக்கும். நீங்கள் ஹோபி 2 பேர் தான். நீங்கள் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வரீங்க. ஹோட்டலுக்கு வந்து பார்க்கும்போது அவர் உங்களோட ரூமில் இருப்பார். இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட பைக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சாமா, இனிமேல் அதை வச்சு எதுவும் பண்ண முடியாதான், அதோட இன்சூரன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கவரை கொடுக்க, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது கிளைம் ஆகிருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. அது நான் ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டு வாங்கின வண்டி அப்படின்னு சொல்ல, ஹலோ
முதல்ல நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக இங்கே இருக்கோமா. நீ நைட்டில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நைட்டில் என்ன பண்ணுவாங்க, தூங்குவாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லையே, நைட்டில் தூங்குனா காலையில் வெளில போகும்போதெல்லாம் தூங்கிட்டே வர, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. இப்போ என்ன வேலை பண்ணி தானே ஆகணும், சும்மா உட்காந்துருந்தா காசு வருமா, நான் எங்கே அப்புறம் கூட சுற்றுறது, ஸோ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன் அப்படிம்பிங்க. ஓ மேடம், ஐடி எம்ப்ளாயி, சரி சரி பண்ணுங்க பண்ணுங்க, அப்புறம் சாயந்தரம் மறக்காமல் என் ரூமுக்கு வா அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, வாண்ணா வா அப்படின்ட்டு போயிடுவார். நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவர் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், 2 பேத்துக்கும் நல்ல பாண்டிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்றா அவர் கஷ்டப்படுறதும் அவருக்கு ஏதாவதுனா நீங்கள் கஷ்டப்படுறதுன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் ஈவினிங் ஆகுது. நீங்களும் பார்த்தீங்கன்னா இவன் வேறு எதுக்கு கூப்பிட்டான் தெரியலையேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போது அவர் எங்கே வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. உள்ளே வாண்டியா வெளியே போகிற அப்படின்னு கூப்பிட, அட வான்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. எங்கேயோ ஒன்று வான்னு சொல்லி உங்களை நீங்கள் தங்கியிருக்கிற இந்த ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ்க்கு கூட்டி போகிறாரு. அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா கார்டன் இருக்கும். ஆமாம், எதுக்கு என்ட்ரன்ஸு கார்டன் சொல்லி மாற்றி மாற்றி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா, கண்ணை முடிக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கண்ணை பற்றி கூட்டிகிட்டு போக, என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை எடுக்க நீங்கள் அப்படியே முன்னாடி பார்க்குறீங்க. ஸோ உங்களோட வண்டி, இதை பார்த்து செம ஷாக்கு. இது எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அதுவா, கஷ்டப்பட்டு ரெடி பண்ண சொன்னேன், கஷ்டப்பட்டு அவங்களும் ரெடி பண்ணாங்க, அது இங்கே வந்து சேர்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஆனால் நீ காலையில் என்ன சொன்ன, என் வண்டி அவ்வளோதான் முடிஞ்சு, இன்சூரன்ஸ் எல்லாம் கூட கிளைம் ஆச்சுன்னு சொல்லி பேப்பர் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க, அது சும்மா அப்போ தான் நீ நம்புவ, ஸோ அதனால தான் அப்படிங்கிறாரு. ஆமாம், எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, வண்டி போனால் போயிட்டு போகுதுன்னு விட வேண்டியது தானே, ஆல்ரெடி அது 2 டைம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே ஓட்டினா நான் பரலோகம் தான் அப்படிம்பிங்க. ஆனால் ஹோபி பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, அது நீ ஃபர்ஸ்ட் டைம் ஆசையாக வாங்கினது, அந்த ஒரு வண்டி வச்சு தான் நீ உன்னோட லைஃப்பில் இருந்து அந்த ஒரு மாதிரி ஜெயிலேருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லி நீ அந்த வண்டியை வச்சு தான் பிளான் பண்ண. அதை நீ ஓட்டலனாலும் பரவாயில்ல, அதை உன் ஞாபகமாக வச்சுக்கோ, ஓகேவா? அங்கேருந்து இங்கே கொண்டு வரத்துக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுமா, அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு விட்டுரு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நானாக கேட்டேன், நீ தானே பண்ண, இது நான் கிஃப்டாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அப்போ என்னோட ஒரு 60,000 ரூபா அப்படின்னு கேட்க, அவ்வளோதான் ஆச்சா அப்படிங்கிறீங்க. கம்மி தானே உனக்கு, அப்போ கொடு அப்படிங்கிறாரு. இல்லை உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது, கிஃப்ட்டுக்கெல்லாம் காசு கிடையாது, ஆக்சுவலாக நாளைக்கு என்னோடய பர்த்டே, ஸோ இதை நான் கிஃப்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேங்க. அவர் பார்த்தீங்கன்னா அடியே அப்படின்னு சொல்லி பின்னாடியே வருவார். நீங்கள் சிரிச்சிட்டே போயிடுறீங்க. அப்போது டக்குன்னு வந்து ஹோபியும் கையை பிடிச்சிருக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை எதிர்பார்க்கல. ஸோ அவர் டக்குன்னு இழுக்கவும் நீங்கள் போயிட்டு திரும்பி அவர் மேலே விழுந்துருவீங்க. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஐ கான்டாக்ட் இப்போ தான் இத்தனை நாள் கழிச்சு கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும், எஞ்சி போயிடுவீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 2 பேரும் ஒழுங்காக பேசிக்கிறதே இல்லை, ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அன்றைக்கி நடந்ததெல்லாம். ஸோ ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட்டு அந்த கீழே விழுந்திருப்பீங்க அவர் மேலே. ஸோ ஒரு மாதிரி 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்களா, அதுதான் அதை நினச்சி அவ்வளோ ஆக்வர்டாக இருக்கவும் ஒரு வாரம் ஒழுங்காக பேசிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோபி எங்களோட ரூமுக்கு வருவார். நீங்களும் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை ஒன்று பேசணுமே அப்படிமாரா, என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா, இல்லை வயன், உனக்கு உன்னோட லைஃப் பற்றி ஏதாவது ஃப்யூச்சர் பிளான் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு எதுவும் இல்லை, ஜஸ்ட் நான் இப்படியே இருந்துட்டால் போதும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் இங்கேயே செட்டில் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, எனக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா. எனக்கும் தான் அப்படிங்கிறாரு. உனக்கு பிடிச்சிருக்கா, அப்போ 2 பேரும் இங்கே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதான் நானும் கேட்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாரு. அதான் ஓகே, நம்ம இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒன்றா இருக்கலாமா அப்படிங்கிறாரு. எப்பயுமே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இல்லை எனக்கு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்க பிடிக்கல அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன்னா எனக்கு நான் இப்படி பார்க்க தான் பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஸ் பண்ண செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே ரொம்ப ஷாக்காக இருப்பீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் ப்ரப்போஸே பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. இப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு இப்படி தான் தெரியும், இப்போ தான் நான் ஒரு சீன் பார்த்துட்டு வந்தேன் ஏதோ ஒரு வீடியோவில், இப்படி தான் அவன் ப்ரப்போஸ் பண்ணான், அந்த வேகத்தில் அப்படியே எழுந்து வந்து பண்ணிட்டேன், ஓகே தானே அப்படிங்கிறாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லைன்னா திருப்பி இதே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ இல்லைன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, திருப்ப நீ ஓகே சொல்ல வரைக்கும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரா. அப்போ நான் இந்த ஜென்மத்தில்
ஓகே சொல்ல மாட்டேன், முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போக பார்க்க ஹாபி வந்துட்டு எனக்கு தெரியும் நீ எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்க நீங்களும் சிரிப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் கஷ்டப்படும் போது அவர் தான் கூட இருந்தார். எல்லா இடத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ணுவாரா, அதனால உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஸோ நீங்களே அக்செப்ட் பண்ணிக்க. அவரும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக திரும்ப உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டான்னு கேட்குறாரு. நோ அப்படி நீங்கள் சொல்ல, பட் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ண வருவார். நீங்களும் இல்லை இல்லை நானே பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே கண்ணை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹவி கண்ணை முடிக்க நீங்களும் அவர்கிட்ட போவீங்க. கிட்ட தான் போவீங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் டியர், கண்ணை முடிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, கதை முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான் டியர், ஸ்டோரி முடிஞ்சு, ஹாப்பி என்டிங். வேறு என்ன சொல்லட்டும், அவ்வளோதான் டியர், டாட்டா பை பை சாராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?